ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செவன் ஸ்க்ரீன் சினிமாஸ். இது எங்கே இருக்குன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். செவன் ஸ்க்ரீன் சினிமாஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் டிகேத்லான் இருக்குது. அங்கே அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் தான் இருக்கும். அதோடு சேர்த்து கிட்ஸுங்களும் விளையாடுற மாதிரி அங்கங்கே அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க விளையாடிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டும் போகலாம். நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பால்ஸு, அதுக்கேற்ற மாதிரி டிஷர்ட்ஸு, ட்ரௌசர்ஸு, அதுக்கேற்ற பேண்ட்ஸு, சின்ன பசங்க ஸ்போர்ட்ஸ் வேர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இருக்குது. லேடிஸ்க்கும் இருக்குது, ஜென்ஸுக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன பால்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்த பால்ஸ்லாம் வந்து 79 ருபீஸு. அதுக்கப்புறம் இந்த பேட்மிட்டனு, இது வந்து டாட் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அம்புக்குறி மாதிரி இருக்கும், அதை போட்டு அந்த போர்டில் அடிக்கிற மாதிரி, அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் 499 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே வந்து இந்த கிட்ஸ்லாம் விளையாடுற மாதிரி அங்கங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து இங்கே எதுக்கு வந்தோன்னா கருப்பு படம் பார்க்குறதுக்காக தான் வந்தோம். பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இதெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம். நாங்களும் அப்படியே ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் கருப்பு படம் ஓடிட்டுருக்கு, அது பார்க்குறதுக்காக தான் வந்தோம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் தான். இதில் வந்து இந்த ஜிம்க்கு யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து அந்த ஸ்கேட்டிங் பண்ணுற ஷூஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் அழகாக இருக்குது பார்க்கும்போது. ஸ்கேட் ஷூ இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட்ஸு கேர்ள்ஸ் போடுற மாதிரி, பாய்ஸ் போடுற மாதிரி, குட்டி பசங்க போடுற மாதிரி, எல்லாருக்குமே அதுக்கேற்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ் வேர் வச்சுருக்காங்க. ஷூஸ்லாம் இருக்குது. என் பையன் வந்து இங்கே அங்கங்கே கேம்ஸ்லாம் வச்சுருக்கிறதுனால அவனும் அங்கே இருக்க கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டே வந்தான். லைனாக ஒவ்வொரு கேம்ஸாக விளையாடிட்டு. இந்த பேஸ்கெட் பால் வந்து 699 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து சேல்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய ட்ரௌசர்ஸு, டிஷர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் வேர், அந்த ஸ்போர்ட்ஸ் பேகு, ஷூஸு, டாட் போர்டு வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம விளையாடலாம். இந்த மாதிரி பால் கொடுத்துட்டாங்க, அதில் போய் வந்து அது பேஸ்ட் ஆகிடும். குட்டி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. சும்மா அப்படியே எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் மாதிரி பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு. கிட்ஸுகளுக்கு அப்புறம் வந்து பெரியவங்க எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணலாம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் தான். சின்ன குழந்தைங்க சைஸ்லேருந்து பெரியவங்க சைஸ் வரைக்கும் சைக்கிள்ஸ்லாம் லைனாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 5499லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து நிறைய 7000, 8000 அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் ஏறிட்டே போகும். சைக்கிள்ஸ்லாமும் நல்லா இருந்துச்சு. நல்ல பிராண்டட் சைக்கிள்ஸ் தான் எல்லாமே. அந்த ஜிம் எக்யூப்மெண்ட் பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஆசை வந்துடுச்சு, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து இது மாதிரி சைக்கிளிங் பண்ணேன். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் தான் பண்ணிவிட்டு, மூவி ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் பென்சில் கிட்ஸ் ப்ளே ஜோன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியாக ஒரு ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்கள வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இங்கே வந்து அவங்கள பே பண்ண வைக்கலாம். 1 ஹவருக்கு 200 ருபீஸு, 2 ஹவர்ஸ்க்கு வந்து 500, 8 ஹவர்ஸ்க்கு வந்து 1000 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ்டு பண்ணி நம்ம பர்த்டே பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கேற்ற இடம் வந்தாச்சு. இது வந்து ஸ்டைல் யூனியன். இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாருக்குமே இருக்குது. லேடிஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு, பாய்ஸ்க்கு, ஜென்ஸ் வேர் எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ரேட் வந்து ரீசனபுளாக தான் ஸ்டார்ட் ஆகுது. டாப்லாம் பார்த்திங்கன்னா 399லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நல்லாயிருக்கு. இப்போ வந்து மூவிக்கு டைம் ஆச்சு. கருப்பு படம் மூவிக்கு ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா நடிக்கிற ஃபிலிம் இது. படம் வந்து நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். காமெடியும் இருந்துச்சு. அதே சமயத்தில் சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஹைப் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம். சூப்பராக நடிச்சிருக்காரு. கருப்புசாமி நிறைய பேரோட குல தெய்வமாக இருக்கும். கருப்புசாமி எல்லை தெய்வமாக இருந்து எப்படி மக்களை காப்பாற்றுறாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.